ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்ற பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம், எப்படி ஒரு கேன் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எப்படி ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, ஒரு இருப்பிடச் சான்று எப்படி அப்ளை பண்ணுறது. இருப்பிடச் சான்றுன்றாங்க, சில பிறப்பிடச் சான்றுன்னு மோஸ்ட்லி என்னன்னா அது பேர் இருப்பிடச் சான்று ஆர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். சரிங்களா, உங்களோட லாகின் ஐடியில் போய்க்காங்க. ஜஸ்ட்டு அதான் ப்ரைவேட் அவங்களுடைய ஐடியில் போய்ட்டு நீங்கள் பண்ணுற மாதிரிக்கும். இசேவை ஐடினா உங்களோட இசேவை ஐடி டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் கேப்சா அது கீழே கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களோட மெயின் ஹோம் பேஜுக்கு போய்டும். ஸோ அதை போய்ட்டு ஒன்றும் இல்லை, திரும்பி சொன்ன மாதிரி தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் பாருங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் என்ன இருக்குது பாருங்கள். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அடுத்து ப்ரொசீட் என்னென்ன டீட்டெயில் தேவைப்படும் அதிலே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் திரும்பி சொல்லிட்டேன். உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் கேன் நம்பர் ஜென்ரேட் ஃபஸ்ட் பண்ணணும். அது பண்ணிவிட்டு இருந்தால் உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ண உடனே உங்களோட கேன் டீட்டெயில் காட்டும். சப்போஸ் அப்படி பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், ரெஜிஸ்டர் கேன்ன்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் போய் என்ன பண்ண முடியும், உங்கள் நேம் டீட்டெயிலும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ அதாவது அந்த கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னே வீடியோ போட்டிருக்கேன். அதை இப்போ பார்க்கறதுனால இப்போ டைம் செக் பண்ணி பார்த்துக்காங்க. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஆதார் நம்பர் ஃபீட் பண்ணுறேன். ஸோ ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், சர்ச் கொடுக்குறேன். பாருங்கள் வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட்டை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், ப்ரொசீட். நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சா எடிட் பண்ணிக்கலாம் கேன் டீட்டெயில். சரிங்களா, சரி ப்ரொசீட் கொடுத்து மேலே பாருங்கள் என்ன பண்ணுறேன்னா பர்த் சர்டிஃபிகேட் 2 ஆப்ஷன் இருக்கும். பர்த்து என்ன இருக்குது, நேட்டிவிட்டி பை பர்த், நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ். நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ்னால் ஆதார் பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், நேட்டிவிட்டி பை அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி பை பர்த்தா அது ரெசிடென்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்துடும். ஜஸ்ட் அதில் பாருங்கள் ஃபோட்டோ அப்ளிகன் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, ஒன்று டைப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆட் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, ப்ரௌஸ் பண்ணி எந்த அப்ளிகன் ஃபோட்டோ கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகன் ஆதார் கார்டு அப்ளிகன் அட்ரஸ் ப்ரூஃப் 2 கொடுத்து அதை அப்லோட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு என்னது, பர்த் சர்டிஃபிகேட் சொன்னல. ஸோ ரெசிடென்சி பை பர்த்னா பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சாகணும். ரெசிடென்சி பை பர்த் பை ரெசிடென்சினா ஆதார் கார்டு வச்சு நீங்கள் எந்த டியூரேஷனில் அங்கே இருந்தீங்கன்ற பற்றி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக செல்ஃப் டிக்ளரேஷன்னா அவங்களுடைய தான் ஒப்புகச்சீட்டுன்னுவாங்க. அதை கொடுத்து என்ன பண்ண முடியும், நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஜஸ்ட் உங்கள் நேம்லாம் கரெக்டாக செக் பண்ணி ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும். போட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா என்ன பாச்சு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன் அடுத்த பேஜுக்கு போயிடும். ஓகே. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் நீங்கள் சப்போஸ் ப்ரைவேட்டாக இருந்தால் நீங்கள் ₹60 ஸ்கேன் பண்ணோடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். சப்போஸ் ஈஸியாக வச்சுருக்கீங்க என்ன பண்ண முடியும், இது மாதிரி தான் அந்த பேமெண்ட் செய்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிக் பாக்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, மேக் பேமெண்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நீங்கள் பிரிண்ட் ரிசிப்ட் கொடுத்து என்ன பண்ணலாம், எடுத்து கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.